நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு 2 சிந்தனைகளை மட்டும் வைத்துவிட்டு நான் பாரதிக்கும் கண்ணதாசனுக்கும் போறேன். காலையில ஏதோ ஒரு விஷயத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு சிறிய தகவல் இன்று காலை வந்து சேர்ந்த தகவல். அதை நான் உங்ககிட்ட தான் இப்போ முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். கல்வி கற்ற அந்தணர்களை, ஞானிகளை அவன் அழைத்து அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களை பராமரிப்பது அவன் பழக்கம். ஒரு நாள் அப்படி அந்த ஞானிகளுக்கு அவன் விருந்தளித்து கொண்டிருந்த பொழுது மேலிருந்து ஒரு பருந்து போயிருக்கு. அந்த பருந்து காலில் ஒரு பாம்பு பிடிச்சிருக்கு. அந்த பாம்பு செத்து இருக்கு. அந்த பாம்பு வாயிலிருந்து வழிந்த விஷம் ஒரு ஞானிக்கு இவன் கொண்டு போன அந்த உணவு கலசத்தில் விழுந்துருச்சு. இது ராஜனுக்கு தெரியாது. அதை பரிமாறினான். அதை சாப்பிட்டவுடன் அந்த அந்தணன் இறந்து போனான். இந்த நிகழ்ச்சி நடக்குது. மேலே யமதர்ம ராஜா கிட்ட சித்திரகுப்தன் வந்து கர்ம வினைகளை எழுதிட்டு இருக்கும் பொழுது இந்த ஞானியின் மரணத்திற்கு, இந்த கர்ம வினைக்கு யாரை பொறுப்பாக்குவதுன்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருந்திருக்கான். இந்த கழுகை பொறுப்பாக்குவதா, அல்லது அந்த பாம்பை பொறுப்பாக்குவதா, அல்லது அந்த ராஜனை பொறுப்பாக்குவதா, அல்லது இறந்து போனாரே அந்த ஞானியை பொறுப்பாக்குவதா, யாரை பொறுப்பாக்குவதுன்னு இவருக்கு புரியல. இவர் யமதர்மனை கேட்ட பொழுது யமதர்மன் சொன்னாராம், கொஞ்சம் பொறு, உனக்கு பதில் கிடைக்கும். கொஞ்ச நாள் போச்சிங்க. அந்த ஊருக்கு சில அந்தணர்கள் அந்த ராஜனை தேடி வாழ்வியலுக்காக வந்திருக்காங்க. வரும்பொழுது அரண்மனை எங்கே என்று ஒரு பெண்ணிடத்தில் கேட்டபொழுது அந்த பெண் ஒரு காய்கறி விற்கிற அந்த பெண் சொன்னாலாம், இங்கே தான் இருக்குது அந்த ராஜனுடைய அரண்மனை, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, அவன் அந்தணர்களை கொல்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சித்திரகுப்தனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கர்ம வினை யாரை சேர்ந்தது என்று. நாம் எல்லோரும் ராஜனை என்று நினைப்போம். ஆனால் அந்த குறிப்பு எனக்கு தந்தது, அப்படி பழியாய் பேசின அந்த பெண்ணின் மீதுதான் அந்த கர்ம வினை வந்து விழுந்தது. அறம் எது தெரியுமா? எங்கேனும் ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த தவறை பற்றி அவதூறாக பழியாக பேசுகின்றவர்கள் மீது தவறு செய்தவர்களுடைய கர்மவினையில் பாதி கர்மவினை வந்து சேர்கிறது. அந்த பழிக்கு அந்த யாரும் பொறுப்பே இல்லாத பொழுது அதை குறித்து பேசுகின்றவர்களுக்கு முழுமையான கர்மவினையும் வந்து சேர்கிறது என்று அந்த அறக்கருத்து எனக்கு சொன்னது. அந்த கருத்தை சொல்லிவிட்டு நான் தலைப்பிற்குள் நுழைகிறேன். பழியையும் பாவத்தையும் பேசிக்கொண்டு அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து சற்றே விலகி வந்து நல்ல விஷயங்களை காதில் போட்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழக்கூடிய இடத்தில்தான் அறம் நிகழ்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த அறம் நிகழக்கூடிய இந்த மேடையில் பேசுவதை நான் நிச்சயமாக பெருமையாக கருதுகிறேன். சந்தன மரம் இருக்குல்ல, கபீரை வாசித்துக் கொண்டிருந்தேன். கபீர் சொல்லுகிறான், சந்தன மரம் உயர்ந்தது. எப்பொழுது அது உயர்ந்தது என்று எல்லோராலும் ஏன் அது விதந்தோதப்படுகிறது என்றால் அதனுடைய குணத்திற்காகத்தான். சந்தன மரத்தை தேடி பாம்புகள் வரும். பாம்புகள் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சந்தன மரத்தில் பாம்பின் விஷம் சற்றும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அதனால் தான் சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் சந்தன மரம் போல் இருக்க வேண்டும் என்று கபீர் சொன்னான். அந்த வார்த்தைகளோடு நான் என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். 2 மகா கவிகள், தமிழுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து மகாகவி பாரதி. 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராதது போல் வந்த மாமணி மகாகவி. 1000 சித்தர்கள் பிறந்தார்கள், அதில் நானும் ஒரு சித்தன் என்று பேசியவன் மகாகவி பாரதி. நாம் சென்னை வாசிகள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், முக்கியமாக ட்ரிப்ளிகேன்ல இருக்கிறவங்க. கொஞ்சம் தாண்டி போனா பாரதியின் வீடு. நான் யோசித்து பார்க்கிறேன், பாரதி மகாகவி, அவன் எப்படி இறந்து போனான் என்று கேட்டால் எல்லோரும் சொல்கிறார்கள் அவன் யானை அடித்து செத்து போனான் என்று. அவன் யானை அடித்து சாகவில்லை. யானை அடித்து சாவானா பாரதி? முதலில் யானை தான் அவனை அடிக்குமா? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நிகழவே இல்லை. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பேசியவன். பார்த்தசாரதி கோயில் யானையின் மீது பாசம் வைத்தவன். ஒரு நாள் பிரசாதத்தை தருகின்ற பொழுது யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று தெரியாததனால் தட்டத்தை அப்படி தட்டிவிட்டது, அந்த காற்றிலே விழுந்து போனான் பாரதி.
கொல்கட்டையில தான் அவனை அட்மிட் பண்ணியிருந்தான். 6 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தான். கண் விழித்து பார்த்தான். குவளைக்கண்ணன் பக்கத்தில் இருந்தான். என்ன நடந்தது என்று கேட்டானா? என்ன நடந்ததா? மத பிடிச்ச யானை கிட்ட போய், கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன், பிரசாதத்தை ஏத்துக்கொள்னு சொன்னேன். அது தள்ளி விட்டுருச்சு. மதம் பிடிச்சிருந்தது, மிதிச்சு இருக்கோம், நல்ல வேளை நான் வந்து காப்பாத்தினேன். நானா குவளைக்கண்ணனிடத்தில் பாரதி சொன்னான், தப்பு, நீ பேசுறத நான் நம்ப மாட்டேன். யானைக்கு மதம் பிடிச்சிருந்ததுனால வந்தது நானு தெரியல, தட்டி விட்டு கீழே விழுந்த உடனே நானு தெரிஞ்சிருச்சு, அதனால தானடா என்ன மிதிக்கல. நீ தானே தாண்டி வந்து என்ன தூக்கிட்டு போன, என்ன தூக்கிட்டு போனதுனால தானடா உன்னையும் அது மிதிக்கல. இப்ப போய் பாருன்னு சொன்னானா. 6 மாதம் கழித்து தான் செத்து போனான். வறுமை அவனை கொன்றது. சமூகத்தினுடைய உடனிருப்பு இல்லாமல் தவித்து செத்து போனவன் மகாகவி பாரதி. இன்றைக்கு நாம் அவனை கொண்டாடுகிறோம். ஒன்றுதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை என்பதனை நமக்கு சொல்லிக் கொடுப்பவன் மகாகவி பாரதி. பாரதியின் வார்த்தைகளை வாசிக்கிறேன். இந்த நாட்டை பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ கிண்டல் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு உண்மையா சொல்றேங்க, எல்லோரும் ஏதேனும் ஒரு சித்தாந்தத்திற்குள் அடைந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். யாரேனும் ஒரு சித்தாந்தத்திற்குள் இடைபடாமல் நடுநிலையோடு நான் இருக்கிறேன் என்றால் அவனை நம்பக்கூடாது. நடுநிலையோடு யாருமே இருக்க முடியாது என்கிறேன் நான். இப்போ ஒருத்தன் அடி வாங்குறான்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க, ஒருத்தனை அடிக்கிறான். ஏன் அடிக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அடி வாங்குறவன் பக்கம், சும்மா வேடிக்கை பார்த்தீங்கன்னா அடிக்கிறவன் பக்கம். நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது. ஏதேனும் ஒரு நிலையில் இருந்துதான் நாம் யோசித்தாக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், அரசியலை பற்றி எத்தனையோ கேலி கூத்துகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இருக்கின்ற இருப்பிலே மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்தை அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த மண் பயனுற வேண்டும் என்பதற்காக சிந்தித்து விட்டோம் என்றால் நம்முடைய நாட்டினுடைய நிலை மாறும்.